வண்டி வாங்கினதும் வாங்கினோம். என்ன திருஷ்டியோ என்னன்னு தெரியல. 2 தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்றதுங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வாரம் தான் ஆகுது இருக்கும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் பைக்கு. அந்த டைம்லேயே வந்து பார்த்து ஓட்டுவேன். நான் தான் ஒழுங்காக ஓட்டினாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்து பண்ணுற தப்புனாலும் நம்ம சஃபர் கண்டிப்பாக ஆகும். நம்ம ஒரு ரேஷா டிரைவ் பண்றோம், இல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இருக்கோம், இல்ல என்ன சொல்றது ஓட்ட தெரியாம ஓட்டுறோம், இதெல்லாம் ஓகே. நம்ம மேல தப்புனா நம்ம வந்து ஓரமா தான் நிக்கிறோம், எங்கேயோ ஒரு மூலையில நிக்கிறோம். நமக்குன்னு தேடி சிலர்லாம் வரும்போது ஆக்சுவலா பார்த்தா நேத்தே ஒண்ணுமே இல்லை. நான் எப்பயுமே வந்து சிக்னல் கிராஸ் பண்ணும்போது இண்டிகேட்டர் எல்லாம் போட்டு பின்னாடி எல்லாம் பார்த்து தான் போவேன். நான் பாட்டு யூடியூப்ல இருக்கு நின்று இருக்கிறேன். ஒரு காருக்காரன் படிச்சவன் இடிச்சிட்டு சாரிப்பா வெளியே கூட எட்டி பார்க்கல, சார் மொழியே நினைச்சேன் என்னடாது அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு ஸ்கிராட்ச் ஆச்சு. இதுவே ஒரு பைக்கு அதே காரை இடிச்சிருந்தா அதுக்கு அந்த பார்ட்ஸுக்கு எவ்வளவு ஆகும், அவங்க எழுந்து வெளியில வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்க. அதையே வந்து ஒரு பெரிய வண்டி, ஒரு காரோ இல்லைன்னா ஒரு ஜீப்போ வந்து ஒரு பைக்கோ இல்ல ஒரு சின்ன ஸ்கூட்டியோ இடிச்சா மட்டும் அது ஒரு பெரிய விஷயமா வந்து நினைச்சுக்கிறது இல்லை. நான் நேத்தே கிட்ட சொல்லிட்டேன் பெரிய பிரச்சனையா வந்திருக்கும் வந்து ஒரு ஸ்கிராட்ச் மாதிரி தேய்ச்சா மாதிரி இருந்தது. ஓகே, அதுவுமே வந்து ஒரு புது வண்டிக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஒரு ஸ்கிராட்ச்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. அந்த வண்டியை வந்து அப்பதான் பாத்தீங்கன்னா இவர் வெளியில ஆள் வச்சு கூட துடைக்கிறது, வாட்டர் வாஷ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாட்டர் வாஷ் எல்லாம் வச்சா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸா இருக்கு, ஏதாவது டேமேஜ் ஆயிடும் சொல்லிட்டு நானே தான் கிளீன் பண்ண கிட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இங்க நாங்க அந்த வண்டி வாங்குற இடத்துல வாட்டர் வாஷ் கூட பாத்தீங்கன்னா அந்த ஜெட் ஸ்ப்ரே மாதிரி வச்சு இல்ல, கையில துணி வச்சு தான் துடைச்சு. ஏன்னா ஜெட் ஸ்ப்ரே வச்சா இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ்க்கு ஏதாவது சம் அப்சக்கல்ஸ் ஆகும்னு சொன்னதுனால நான் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணேன். நான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, சிவனேன்னு பார்த்து பார்க்கிங் விஷயம் என்ன தெரியுங்களா, வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஏன்னா இந்த வீக்கெண்ட்ல வாங்க முடியல, கொஞ்சம் மற்ற ஒர்க் பிஸியா இருந்ததுனால அது மட்டும் தான் போலான்னு சொல்லிட்டு ஐஷுவும் கூட வந்திருந்தா. போயிட்டு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு ரிட்டர்ன் வரோம், இஞ்சி பூண்டு வாங்க மறந்துட்டோம். சரி அந்த கடையில வந்து நிற்கும் போது சரி ஓகே அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலான்ட்டேன். நான் ஒருவேளை அங்க நின்று வாங்கியிருந்தேன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒண்ணுமே இல்லைங்க, நான் பைக்கு ஸ்டாண்ட் போட்டு இவெல்லாம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுல தோசை சுடுறேன், வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் சொன்னாரு இல்ல எப்ப பார்த்தாலும் வீட்லயே சாப்பிடுறோம், ஏதாவது ஒரு நூடுல்ஸாவது வாங்கி சாப்பிடலாம், பசங்களும் வீக்கெண்ட்ல கூட எதுவுமே நம்ம வாங்கி தரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அந்த அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கும், ரைட் சைட் டர்ன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை, ஜிகே ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. யூஸ்வலா நாங்க வாங்குவோம், நிறைய வண்டி பார்க் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட்டா நாங்க அப்பதான் போய் பார்க் பண்ணிட்டு காலை விட்டு இறங்குறாரு, நான் வண்டி கிட்ட நிக்கிறேன், நான் வண்டி கிட்டே நிக்கிறேன். ஏன்னா பக்கத்துல ஒட்டி வண்டி விடும்போது அந்த வண்டி இப்படி ஹேண்டில் பார திரும்பினா ஏதாவது ஸ்கிராச் பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயத்துல நான் வண்டி பக்கத்துல நிக்கிறேன். ஸோ தட் வண்டி விடுறவங்க என்னை தாண்டி தான் விடுவாங்க அப்படின்னு நான் நிக்கிறேன். எங்க இருந்தோ இருந்து வந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த வண்டி என் மேல கூட விழல, என் மேல விழுந்தா கூட டேமேஜ் ஆயிருக்காது, வண்டி மேல கரெக்டா அவர் வண்டியை சாச்சு. வண்டி பாத்தீங்கன்னா என்னோட வண்டியே மாடல் வண்டியே நல்ல ஒரு சுயநினைவோட இருந்த பர்சனா இருந்தா ஓகே. நான் ஆக்சுவலா அதனால நாங்க பார்த்தோம், ரோடு கிராஸ் பண்ணு பார்த்தா அங்க எங்கேயோ நின்று பேசிட்டு இருந்தான். நம்ம நேரம் விளங்கும்போது அவன் தள்ளாடிக்கு நல்லா குடிச்சிருக்காங்க ஒரு 5-6 பேரு. என்னங்க இது மாதிரி இது பண்ணிட்டீங்க உடச்சிட்டீங்கன்னும் போது அவர் சொன்னாரு என் வண்டி கூட தான் புது வண்டி, அது அவர் வண்டியை சாச்சிட்டு அவர் வண்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, என்னென்னமோ வளர்றாங்க. அதுலயே மன்னிச்சிருங்க சொல்றாங்க. மன்னிப்பு வந்து எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. அப்ப தப்பு பண்றோம் எல்லாமே செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு போனா அது சொல்யூஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க டிரைவ் பண்றதே தப்பு. இதுல என்னன்னா குடிச்சிட்டு ஓட்டி மேல வந்தது இல்லாத நீங்க நோ பார்க்கிங்ல வண்டி விட்டு, அது ஆக்சுவலா நோ பார்க்கிங்லாம் ஒண்ணுமே கிடையாது, கடையத்துல விட்ட வண்டி தான். அதுல அவரு குடிச்சிட்டு மேதாவி மாதிரி நோ பார்க்கிங்ல வண்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு போலீஸ் நீ கூப்பிடு. இல்ல நானே கூப்பிடுங்க, நீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அவர் வண்டி வந்து தள்ளிட்டு வந்து விடக்கூடாது, வண்டி ஓட்டிட்டு வந்து நல்லா குடிச்சிருக்காங்க. ஒரு 5-6 பேர் திருப்பி கூட்டிட்டு வேற வந்தாங்க. ஒருவேளை நாங்க பயந்துருவோம் நினைச்சாங்க. ஆக்சுவலா வந்து சொல்றது கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சரிங்களா. இது வந்து கண்டென்ட் கிரியேட். ஏன்னா வந்து அங்கேயே பாத்தீங்கன்னா நான் வீடியோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் பைபாஸ்ல இருந்து வரேன். இப்ப வந்து லெப்ட்ல எடுக்கிறவங்க லெப்ட்ல வந்து சிக்னல் போட்டு லெப்ட்ல எடுத்துக்கலாம். என்ன தெரியுமா, லெஃப்ட் கிட்ட வந்து சிக்னல் போட்டு டக்குன்னு கட் பண்றாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ரைட்ல இருக்கணும்னா தெரியுமா, ஸ்ட்ரைட்டா ஒருத்தன் வந்து இருக்கிறாங்கன்னா அது இண்டிகேட்டர் போட்டு ஆள் வராங்களா இல்லையா பார்க்கணும். ஒரு லாரி அப்படியே கிராஸ் பண்றான், நேராக வரவன் என்ன பண்ணுவான், அவன் லாரி திரும்பின வேகத்தை ரைட்ல திரும்பணும்னு வச்சுங்க, அதுக்கு பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான்,
இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது சரிங்களா. அதனால் கொஞ்சம் வண்டி ஓட்டுறவங்க கேர் எடுத்துங்க. நம்ம ஒழுங்காக தான் போனாலும் நம்ம என்ன சொல்கிறது, வண்டியே ஓட்டுறது ஓரமாக நின்றாலும் ரோட்டில் போகிற வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. என்னன்னா இது வந்து ப்ராப்பரான சேனல்ல எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகணும்னு கூட எங்களுக்கு தெரியல. டிராஃபிக் போலீஸ்க்கு எப்படி நம்ம இது பண்றது, அங்கன்னு பார்த்தீங்கன்னா காமனா 121 ஒரு நம்பர் இருக்கும், கால் பண்ணா போலீஸ் வந்துருவாங்க. அவங்க வந்து அந்த நிறுவனத்தை ஷூட் பண்ணிட்டு யார் மேல மிஸ்டேக்ன்றது 2 பேர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இங்க வந்து எப்படி பண்றது, 108 கால் பண்ணுமா 100 கால் பண்ணுமா, டிராஃபிக்கோட நம்பர் பத்தி எங்களுக்கு டக்குனு அந்த ஸ்ட்ரைக் ஆகல. போலீஸ் கூப்பிடலன்னா எங்களுக்குமே கூப்பிடணும், ஏன்னா எங்க மேல மிஸ்டேக் இல்லைன்னு 100% தெரியும். எங்களுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா அங்க இருந்தாலும் நான் வண்டி அங்கேயே வச்சுட்டு மூவ் கூட பண்ணியிருக்க மாட்டேன் நான், அந்த ஊரா இருந்தா. ஸோ இது நம்ம ஊர். ஸோ இங்கே எங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, எப்படின்னு தெரியல. இன்னும் தள்ளி போயிருந்தா போலீஸ் இருக்கு, போலீஸ் பூத் இருக்கு. இதுலயே வந்து இவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எப்படி 5 மாடு மாதிரி இருக்கிறாங்க ஒருத்தரும் 5 பேருமே. அவங்களுக்கு இழுத்துக்கிட்டு நம்ம போக முடியாது. இதுக்கே இவங்க வந்து ஷோரூமுக்கு போகலான்னா ஷோரூமா வாங்க போங்க அப்படி ரொம்ப சீன் நக்கலா போட்டு என்னங்க ஒழிஞ்சிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போய் சொல்றான். ஆட்டோக்காரங்க வந்து டக்குன்னு நிறுத்துறாங்க. பின்னாடி இடிச்சின்னு கீழே வீரனா எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மட்டும் வேண்டி என்னன்னா சவாரி ஏற்றுறது தான் பார்க்குறாங்க. லெஃப்ட் மிரரும் பார்க்குறது, ரைட்டு மிரரும் பார்க்குறாங்க. எங்கே ரோட்டில் ஆள் நிற்கிறாங்களோ நிறுத்திடுறாங்க. நேற்று ஒருத்தர் ஒரு வேன் அப்படியே திரும்புகிறான், கவனிக்கவே பைக்காரன் கவனிக்காத அவர் இப்படி நகர்த்தினாரு, 100 பைக் மேலே போய் இடிச்சிருப்பார் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது சரிங்களா. அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது நாங்க என்ன திருத்திக்கணும்னு கூட தெரியல. ஓரமா நின்னது தப்பா இல்ல அங்க நிக்கவே கூடாதா, எனக்கு அது என்னது இதுல இருந்து நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் இனிமே பாத்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து ஆபீஸ்க்கு மட்டும் வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு வண்டி செகண்ட் ஹேண்ட் வாங்கி நான் போற வேலை 2-3 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கீழே வந்துச்சு பள்ளத்துல. ரோட்ல அவ்வளோ பெரிய பள்ளம். இது வந்து பைபாஸ்ல அந்த பள்ளம் வந்து ரோட்ஸ் நம்ம வரி கட்டுற ரோட்டுக்கு டோல்கேட்டுக்கு அதெல்லாம் அவங்க கிளீன் பண்ணணும். அந்த பொண்ணு கீழே வந்து அடிப்பட்டு செத்து போயிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. அடிபட்டு இருக்குது, ஃபுல் டிராஃபிக்கு. பார்த்தா என்னடா டிராஃபிக் பார்த்தா அது பொண்ணு கீழே விழுந்துட்டு இருக்குது பைக்கில். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே சொல்கிறேன், நம்ம திஸ் மீன்ஸ் இண்டிவிஜுவல் பீப்புள் ரெஸ்பான்சிபிலிட்டி சரிங்களா. நம்ம தான் நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். நீ வந்து ரோடு பள்ளமாக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நல்லா மண் எடுத்து போடலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்களா, இல்லை நம்மளும் தான், எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சரி. ஓகே, நம்ம ஏன் இவ்வளோ எமோஷனல்னு பார்த்தீங்கன்னா வாங்கி கொஞ்ச நாள் கூட அவ்வளோங்க. அந்த நேற்று ஸ்க்ராட்சுக்கே அவ்வளோ இது வச்சு என் கண்ணு முன்னாடி அது வந்து அது உடஞ்சி இப்படி விழும்போது சும்மா இப்படி இது பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, மைனர் கால் இறங்கி அப்படி போகும்போது பழுக்குன்னு சத்தம் கேட்குது. மைனர் டேமேஜ் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து ஃபுல் கேஷ் போட்டு வாங்கல. அது வந்து ஒரு பெரிய ஒரு நான் சொல்லும் போதே எவ்வளோ அளவுக்கு ட்ரீமோட நம்ம வந்து அந்த ஓப்பனிங் பண்ணி இப்போ கொஞ்ச நாள்ல அது ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. நான் நிறைய வண்டியை பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டி பின்னாடி இடிக்கும் போது பட்டுன்னு உடஞ்சி போகுது. அதை ஒரு மைண்டில் வச்சு தான் நான் பார்த்தே ஓட்டுவேன் வண்டி. எதுவுமே வந்து ரேஷ் டிரைவிங் கிடையாது, எனக்கு லிமிட்டட் ஸ்பீட் தான், ஓவர்டேக் பண்ண மாட்டேன், அதெல்லாமே தான். ஸோ அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு போய் திருப்பி சுற்றி போடணும். வண்டிக்கு ஒரு பெரிய பூசணிக்காக வாங்கி சுற்றி போடணும். ஸோ நானே சுற்றி ஓடிச்சிக்கிறேன், நானே ஓடிச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்ட் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸாக ட்ரைவ் பண்ணுங்க, கேராக ட்ரைவ் பண்ணுங்க. பாய் பாய். புது வண்டி வாங்கணும், என்ன திருஷ்டியோ என்னன்னு தெரியல. 2 தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க. யாரோ பிடிக்கிறதுனால மற்றவங்க தான் ப்ராப்ளம் ஆகுது. யாரோ ஒருத்தர் பிடிக்கிறீங்க, நம்ம பாட்டுக்கு ஓரமாக நிற்கிறோம். ஆனால் அவங்க வந்து நம்ம வண்டி மேலே தான் சொல்லணுமா சொல்லுங்க. நம்ம தலைவே தெரியலாம். நம்ம வேணுன்ட்டே கூட நடு ரோட்டில் கூட நம்ம ஓரமாக நிற்கிறோம் ஒரு பார்க்கிங்கில். அங்கே வந்து வேணுன்ட்டே வந்து விழுந்து இப்போ யாருக்கு சரி. தயவு செஞ்சு பார்க்குறவங்கன்னு இல்லை, பொதுவாக ட்ரைவ் பண்ணாதீங்க. சொல்லிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரோட்லேயே கூட நடக்காது. ரோட்டில் வந்து அவருக்கு நின்றுட்டு இருந்தவர் பைக்லேருந்து அப்படியே விழுந்து தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைய நானும் நின்றுட்டு இருந்தோம். அது எங்கள் மேலே விழுந்தா கூட பிரச்சனை இருக்குது, அந்த பைக் மேலே விழுந்து தேவையில்லாமல் இருக்காங்க. அது கொஞ்சம் பழைய பைக்கு அப்படின்னாக்க நமக்கு இதுவாகும், பரவாயில்ல அப்படின்னு. வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை. நேரில் என்னன்னா டிராஃபிக்கில் போயிட்டு சும்மாவே ஒரு கார்காரர் வந்து இடிச்சுக்கிறாரு. அது கூட மைனர் ஸ்க்ராட்ச். இது வந்து அப்படியே கழண்டு உடஞ்சிச்சு. அப்படி கண்ணு முன்னாடியே நம்ம வந்து ஃபுல் கேஷ் போட்டுலாம் வந்து வாங்கலை, எல்லாமே கடனுக்கு வாங்குற வண்டி தான். நான் ஏதோ அவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று வாங்கும்போது அது பார்த்து அது இப்போ தான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் தண்ணி போட்டு தொடச்சாரு. நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு தொடச்சிக்கிறாங்க. இதுவே வந்து தொடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு நான் இன்னும் கேட்டால் நான் என் கண்ணு தான் நினைக்கிறேன். இப்போ தான் அந்த கடையில் புதுசாக இருக்கிற வண்டி நல்லா தொடச்சிருக்கிறாரு அப்படி மனசில் தான் நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
எப்படி